Good morning, students. I am MRK. We are going to see plus 1 mathematics, chapter 5, binomial theorem and sequence series, exercise 5.3, 8th sum. Okay, good. Previous sum 7th sum வரைக்கும் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுக்கு நீ ஒரு தடவை பார்த்துக்கோ. அடுத்து ஒரு பார்ட்டாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு எயித்து சம். ஓகேங்களா? எயித்து சம்மில் வந்து ஏ மேன் ரீபேஸ் திருப்பி செலுத்துகிறான். எயித்து சம் எக்ஸசைஸ் 5.3. ஒரு அமௌண்ட்டை வந்து திருப்பி செலுத்துகிறான். சரிங்களா? பேயிங் ருபீஸ் 20 இன் ஃபஸ்ட் மந்த்து, தென் இன்க்ரீசஸ் த பேமெண்ட்ஸ் பை ருபீஸ் 15 பெர் மந்த்து. 15 ரூபா மந்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான் அந்த அமௌண்ட்டில் இருந்து. ஓகேங்களா? ஆனால் மொத்தம் செலுத்த வேண்டியது 3250. ஓகே, சொல்யூஷன் கிவன். ஓகே, ஃபஸ்ட்டு மந்த்து 20, செகண்ட் வந்து 15 இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ 35, அதோட 15 இன்க்ரீஸ் பண்ணுறான். இப்படியே போயிட்டே இருக்குது. அவன் செலுத்த வேண்டியது லாஸ்ட் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ 3250 அப்படின்னு செலுத்துகிறான். அப்போ என் கண்டுபிடிக்கணும் ஹோம். அப்போ இது வந்து ஏ 20, டி வந்து 15. சரிங்களா? எஸ்என் இது 3250. அப்போ என் கண்டுபிடிக்கணும். எத்தனை மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணுவான், ரீபே திருப்பி செலுத்துவான் அப்படின்ற கேட்டிருக்கு. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு ஏபி அப்படின்றனால சம் ஆஃப் ஏபி ஃபார்முலா போடணும். எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a + n-1 × d. ஓகே, அப்போ என்ன வந்துடும்? ஏ வந்து எண்ணு வந்து தெரியாது. சரிங்களா? மறந்துடாத, எண்ணு தெரியாது. அப்போ n/2 3250 2 × ஏன்றது 20 ப்ளஸ் n-1 × d வந்து 15. ஓகே, குட். அப்போ என்ன வந்துடும்? 6500. 6500 n × 40 மைனஸ் 15n மைனஸ் 15. சரியா? அப்போ n இன்ட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 25 மைனஸ் 15n. ஓகே, ரைட். ப்ளஸ் ஆடா ப்ளஸ் 15n. ரைட், அங்கிட்டு தானே மைனஸ். அப்போ உள்ள மல்டியில் பண்ணோம்னா 25n ப்ளஸ் 15n². இங்கே 6500. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். 15n² ப்ளஸ் 25n மைனஸ் 6500 ஈக்குவல் டு 0. ஏதாவது ஒன்று வந்து மைனஸ் ஏதாவது காமனாக டிவைட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. காமனாக டிவைட் பண்ணிட்டோம்னா 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 5s are 15, 3n² ப்ளஸ் 5n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ 3000 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3900 வருது. எல்சிஎம் போட்டோம்னா 2 போட்டோம்னா 1 2 மிச்சம் 1 9 2s are 18, 5 2s are 10, 0 அப்படின்னு வரும். 2 போட்டோம்னா 9 2s are 18, 7 2s are 14, 5 2s are 10ன்னு வருது. அடுத்து 5 போட்டோம்னா 1 5 is 5, 4 9 5s are 45, 2 5 5s are 25 வருது. அடுத்து 5 போட்டோம்னா 5 5s are 3 5s are 15, மிச்சம் 4 9 5s are 39 வருது. சரிங்களா? ரைட். அப்போ வந்து 39 25 39 இன்ட்டு என்ன வரணும்? 5 வரணும். அப்போ இன்னும் போமா? 3 போட்டோம்னா 13, 13 போட்டோம்னா 1 அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன வந்துடும் அப்படின்ட்டு பாரு. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 39 25 100 வருது. அப்போ இந்த ஒரு 5 எடுத்து விட்டுரு. ஒரு 5 எடுத்து 5 20 20. சரியா? 5ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 5 மிச்சம் 1
ஓரஞ்சு 5 1 6 65 வருது, 65 வருது. இது வந்து 20 60 வருது, 60 வருது. அப்போ எங்கிட்டு மைனஸ் போட, ரைட். இது ப்ளஸ்ஸு இன்ட்டு சரிதானே 5 மைனஸ் 3900 டிவைடட் பை 3 அடித்தோம்னா 20. இது என்ன வரும், மைனஸ் 65 பை அந்த மாதிரி வந்துடும். இது என்ன 5 + 5 தான். சரி, டிவைடட் பை 3 போட்டாச்சு. அப்போ இதுக்கு என்ன ரொட்டேட் பண்ணோம்னா 3n + 65 இங்கிட்டு n மைனஸ் 20. அப்படின்னா தான் இங்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும். n மைனஸ் 20 = 0. அப்போ 3n + 65 = 0. 3n = மைனஸ் 65, n = மைனஸ் 65/3. சரி, அப்போ n மைனஸ் 20 = 0, n = +20. அப்போ +20 தான் பாசிபிள். இதுதான் என்னது, பாசிபிள். மறந்துடாத, இது நாட் பாசிபிள், ஏற்புடையது அல்ல அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இது வந்து செட்டில் பண்ணுறது எத்தனை மந்த் ஆகுது, 20th மந்தில் வந்து செட்டில் பண்ணுறான் என்ன அமௌண்ட்டை. ரைட், குட். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். வாட் இஸ் கிவன், என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஒரு ரேஸ் வச்சுருக்காங்க, அதில் 20 பால்ஸ் இருக்குது. ஒரு ரேஸ் வச்சுருக்காங்க, 20 பால்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால். ஒவ்வொரு பாலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 4 மீட்டர். ஒவ்வொரு பாலுக்கும் இடைப்பட்ட தூரம் 4 மீட்டர். ரைட். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருந்து, சரியா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இடம் ஆரம்பம். இதிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அவன். ஃபஸ்ட்டு பாலோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 24 மீட்டர்ஸ் இருக்குது. அப்போ வந்து ஓடியாந்து இதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி இப்படி கலெக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் போடணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ அவன் ரன்னிங்கில் வந்து ஃபஸ்ட்டு 24 ப்ளஸ்ஸு போயிட்டு திருப்பி வர்றான். அப்போ 48ன்னு வரும் ஃபஸ்ட் ரன்னிங். சரியா, புரியுதா சொல்கிறது? அடுத்து ஒரு 4 ஆட் ஆகும். அப்போ 56ன்னு வந்துடும். 2 தடவை போயிட்டு 24 28 இன்னொரு 28 வந்துடும்ல, தெரியுதா சொல்கிறது? அதோட இதுவும் ஒரு ஆட் ஆகும். 3வது பால் எடுக்கையில் ரிட்டன் வரணும். அப்போ ஒரு 8 64 வருது, 32 வரும்ல. அப்போ 64 ஆயிடுது. இப்படியே டாட் போட்டு சீரீஸ் கிடைக்கிது. சரியா, அப்போ பார்த்துக்கோ என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு அர்த்தத்தில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் ரன்னிங் வந்து எவ்வளோ தூரம் 20 பாலையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் ரன்னிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். சரியா சொல்கிறது? அதனால் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. 2 டைம்ஸ் வரணும் அப்படின்றனால அது அவுட் போயிட்டு திரும்புகிறோம்ல, போயிட்டு பக்கெட்டில் திரும்பி வந்து போடணும்ல, அதனால் 2 டைம். இது வந்து ஏ வந்து 48, டி வந்து ஏபி 56 மைனஸ் 48 = 8. அப்போ எஸ்என் கண்டுபிடிக்கணும். டோட்டலாக எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கான்னு 2a + n - 1 × d. சரிங்களா? அப்போ n/2, n வந்து எவ்வளோ 20/2, n வந்து 20 நம்பர் ஆஃப் பால்ஸ். ரைட். 2 × 48 + 20 - 1 19 × 8. அப்போ 10. சரிங்களா? 20 96 வந்துடும்ல, என்ன வந்துருச்சு 2a 90 96 ப்ளஸ்ஸு 98 72க்கு 2 மிச்சம் 7 9 15 152. அப்போது 110 6 2 8 9 5 14 4 மிச்சம் 1 2. அப்போ 2480 மீட்டர்ஸ். இதுதான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு ஓடியாடுறது. தெரியுதா சொல்கிறது? 2480 மீட்டர்ஸ் வந்து ஓடணும், தான் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். 10th சம் பார்ப்போம் அப்படியே. நெக்ஸ்ட்டு 10th சம், பாக்டீரியா சம், இம்பார்ட்டன்ட் சம். குட். ஃபஸ்ட்டில் இனிஷியலாக வந்து பாக்டீரியா அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னா
ஒரு இனிஷியல் அமௌண்ட் இருக்கும்ல, அது வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து டபுள் ஆகிட்டே இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ பார்த்து பொறுமையாக. ஒரிஜினலாக வந்து 30% இருக்குது ஒரு பாக்டீரியா, 30% இருக்குது. 30 ஒரிஜினல் 30%. சரி, எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயரில், அது எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயரில் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயரில் சரியா சொல்கிறது எவ்வளோ ஆகுது அப்படின்னா டபுள் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கான், 60 ஆகுது. அப்போ எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் டபுள் ஆகுது, 120 ஆகும். அப்போ எண்ட் ஆஃப் இது செகண்ட் இயர் எண்டில் அதை மறந்துடாத. அதே மாதிரி தேர்டில் 240 அப்படின்றது எண்ட் ஆஃப் பிகினிங்கில் எண்டுனில் செகண்ட் இயருக்கு ஸ்டார்டிங் ஆயிரும். சரியா சொல்கிறது? ஆரம்பத்தில் இருந்து 1 இயர் முடிஞ்சோன்னே இது வந்துடுது, 60 ஆயிடுது, டபுள் ஆயிடுது. அது மாதிரி எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் சரியா சொல்கிறது 240. அப்போ எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயரில் 480 அப்படின்னு வந்துடும், எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயரில். சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக இது பண்ணிக்கும். அப்போ எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் 480. அதே மாதிரி எண்ட் ஆஃப் nth இயர்னு சொன்னோம்னா, எண்ட் ஆஃப் nth அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் டபுளாக தானே ஆகுது. சரியா சொல்கிறது? அப்போ 2 பவர் என்ன வந்துடும், 30. 2 பவர் 30 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து எழுதினா 3 × 2ன்னு அர்த்தம். இதை எழுதுனா சரியா 30 × 2 ஸ்கொயர்னு அர்த்தம். இதை எழுதுனோம்னா 30 × 2 பவர் 3ன்னு அர்த்தம். இதை எழுதுனோம்னா என்ன சரி அப்படி தான் பார்த்துக்கோ. அப்போ இதை எழுதுனோம்னா 30 × 2 பவர் 4ன்னு அர்த்தம், ஃபோர்த் இயர் எண்டில். அது மாதிரி வரையில் எண்ட் ஆஃப் nth இயரில். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு 11th சம். நெக்ஸ்ட்டு 11th சம். ஓகே, குட். ஒரு இன்ட்ரெஸ்ட் இது. வாட் வில் ₹500 அமௌண்ட்ஸ் டு இன் 10 years after is deposited in a bank which pays annual interest rate 10% compoundly interest கொடுத்துருக்கு. அப்போ ஒரிஜினல் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பீன்ற அமௌண்ட் கொடுக்குறோம்ல, கட்டுறது எவ்வளோனா ₹500. அதில் வந்து எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர்னு வச்சுக்கோ. எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயரில் அது இன்ட்ரெஸ்ட்டோடு சேரும்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ P + PNR/100 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 500 + 500 சரியா சொல்கிறது இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100. இது ஃபஸ்ட்டுக்கு, அதை பார்த்துக்கோ. இது 1ன்னு அர்த்தம் ஃபஸ்ட் இயருக்கு. சரியா? அதே மாதிரி செகண்ட் இயருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து குறுக்க பெருக்கி சரி பண்ணோம்னா இதை வேணால் எடுத்துக்கோ. இதை சரி பண்ணிக்க. 500 வெளியே எடுத்துட்டோம்னா 1 + 10/100 வரும். சரியா? ரைட்டு. அப்போ 500 இது என்ன வந்துடும், 110/100 வந்துடும். அப்போ 500 × 11/10 வந்துடும். இது ஃபஸ்ட் இயருக்கு. அதே மாதிரி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்னு போட்டோம்னா இது அப்படியே மாறிக்கிறோம்ல, 500 × 11/10 ஹோல் பவர் 2 அப்படியே போகும். சரிதானே? அப்படியே போனால் எண்ட் ஆஃப் nth இயர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இங்கே வந்துடணும்ல, 500 × 11/10 ஹோல் பவர் என்ன வந்துடும், n அப்படின்னு வந்துடும். இதை நம்ம வந்து ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா என்னது ஆன்சர் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா இந்த உள்ளதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி 500 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது y இல்லை எக்ஸ் a = எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கலாம், 11/10 எடுத்துகிட்டு இதை 1.1ன்னு எடுத்துகிட்டு ஹோல் பவர் என்ன இருக்குது, n இருக்குது. எண்ணுக்கு பதில் என்ன சொல்லலாம், 10. சரியா சொல்கிறது? எண்ணுக்கு பதில் என்னது, 10. எண்ட் ஆஃப் 10th இயர் அப்படின்னு சொல்கிறனால, எண்ட் ஆஃப் 10th இயர் அப்படின்னு சொல்கிறனால இது 10 போடுறோம் இங்கே. எண்ட் ஆஃப் nth இயர்னால் 10th இயர், சாரி 10th இயர்ரா 10. அப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஹோல் பவர் என்ன போட்டுக்கிறோன்னு 10 போட்டுக்கிறோன்னு. அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுக்கையில் log A =
10 முன்னாடி வந்துடும், log 1.1 வந்துடும். அப்போ 10 இன்ட்டு log 1.1 வந்து 0.414 அப்படின்னு வந்துடும். 0.414 0.0414 0.0414 வந்துடும். சரியா, மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வரேன். என்ன வரணும், ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 10ஆல் ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிரும். 0.414 இது லாகு என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது. ஓகே, அப்போ ஆன்டி லாக் எடுத்தோம்னா ஆன்டி லாக் ஆஃப்னு சொல்லி 0.414 எடுத்தோம்னா 2.5942 சொன்னாங்க. சரியா, அப்போ தேர்ஃபோர்னு சொல்லி அமௌண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 500 இன்ட்டு, சரியா, 10th இயருக்கு 2.5942 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது, 1297.08 ஆர் 1297 அப்ராக்சிமேட்லி போட்டுக்கலாம். இது எண்ட் ஆஃப் 10th இயர். சரி, புரியுதா அதோட அமௌண்ட். இந்த இதனுடைய ஆன்சர் இல்லை, இதோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா நின்றுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இப்படி போகணும் கணக்கு மேலே இந்த இடத்துல தொடர்ச்சி அழிகிறாத, இதுக்கு கீழே இப்படி வந்துட்டு இப்படி போகணும், மறந்துடாத. 11th சம். ஓகே, குட். இதோட இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிக்க. Good morning students, I am MRK. We are going to see +1 mathematics chapter 5 binomial theorem sequence and series. Okay, good topic. Exercise வந்து 5.3 12th sum, last sum. ஓகே, என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு டவுனில் வந்து வைரஸ் நோய் வந்து டிசீஸ் காஸ்டு சிவியராக வந்து அட்டாக் ஆகுது. சரியா, அதனுடைய அந்த பீப்புளுடைய டிஸ்டர்ப் பண்ணுது லைஃபை. அப்பான் இன் பீப்புள் டிஸ்டர்பிங் தேர் நார்மல் லைஃப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, ரைட். இட் வாஸ் ஃபவுண்டு தட் ஆன் ஈச் டே, ஒவ்வொரு நாளும் த வைரஸ் விச் காஸ்ட் த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் இன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஜிபி அப்படின்னு சொல்லிட்டான். த அமௌண்ட் ஆஃப் என்ன இன்ஃபெக்ஷன் வைரஸ் பார்ட்டிகிள் கெட்ஸ் டபுள்டு ஈச் டே, ஒவ்வொரு நாள் ரெட்டிப்பாகிட்டே இருக்குது. பீயிங் 5 பார்ட்டிகல்ஸ் ஆன் த ஃபஸ்ட் டே, ஃபைண்ட் த டே ஆஃப் த இன்ஃபெக்ஷன் வந்து வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஜஸ்ட் க்ரோ ஓவர் 1,50,000 யூனிட்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஓகே, ரைட். அப்போ எண்ணு கண்டுபிடிக்கணும், பொறுமையாக நிதானமாக பாரு. எத்தனை நாளில் வந்து 1,50,000 ஆகும் அந்த வைரஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இது வந்து ஜிபின்னு சொல்லி கொடுத்துட்டான் அவன் கொஸ்டினில். ஓகேங்களா, எக்ஸசைஸ் 5.3 லாஸ்ட் சம் வந்து 12th சம். ஓகே, ரைட். இதில் ஜிபின்னு அவனே சொல்லிட்டான். அப்போ ஃபஸ்ட்டு டே வந்து அந்த வைரஸு இனிஷியலாக வந்து இது ஜிபியோட இது ஜிபி ஃபஸ்ட்டு வந்து 5 அப்படின்னா செகண்ட் டே வந்து டபுள் ஆகுது, 2ஆல் மல்டிப்ளை ஆகுது. அடுத்து ஆர் வந்து என்ன ஆயிடுச்சு, 2 ஸ்கொயர்னு வந்துருச்சு. இப்படி போகுது. சரிங்களா, அப்போ nth டேர்ம் வந்து AR பவர் n-1. அப்போ 5 இன்ட்டு 2 ஆர் பவர் n-1, ஆருக்கு பதிலாக 2. சரியா சொல்கிறது. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லிட்டேன். அமௌண்ட் ஆஃப் சொன்னது இன்ஃபெக்ஷன் வைரஸ் பார்ட்டிகல் கெட்ஸ் டபுள் ஈச் டே, டபுள்னா ரெட்டிப்பாகுது அப்படின்ட்டு அர்த்தம். சரியா, மறந்துடாமல் பாரு. முந்தைய நாள் என்ன இருக்கோ அதை விட டபுள் ஆகுது. ஓகே, ரைட். அப்போ கடைசியாக வந்து எவ்வளோ வருது அப்படின்றதுக்கு அர்த்தம் nth டே 5 பவர் கிவன் கொடுத்துருக்கு. இதுவும் 5 இன்ட்டு 2 பவர் n-1 nth டே ஒரு கடைசி டே இருக்கும்ல, அந்த நாளில் வந்து 1,50,000 அப்படின்னு வந்து யூனிட்ஸ் வந்துருச்சு. அப்போ இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பவர் n-1 1,50,000 டிவைடட் பை 5 அடிச்சிட்டோம் அப்படின்னா 30,000 அப்படின்னு வந்துடும். இது 2 பவர் n-1 அப்படின்னு வந்துடும். இதை வந்து நம்ம லாகில் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கணும் பொறுமையாக. 2 பவர் n 2 பவர் -1 அது தனியாக பிரித்தோம்னா 30,000 அப்படின்னு வச்சுக்கோ.
நெக்ஸ்ட்டு வந்து 2 power n இருக்கட்டும், டிவைடட் பை 2 power -1 கீழே கொண்டு வந்தோம்னா +2 ஆயிரும். இது 30,000 வந்துடும். சரியா சொல்கிறது? கிராஸில் கொண்டு போனால் 2 power n = 60,000 வந்துடும். சரியா 60,000 வந்துடும். அப்போ நம்ம 2 சைடும் லாக் எடுத்து வேணால் செய்யலாம். 2 சைடு என்ன எடுக்கலாம்? டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம அதை கொண்டு வரலாம். ஆமாம், டேக்கிங் லாக் ஆன் போத் சைடுன்னு எடுத்தோம்னா மறந்துடக்கூடாது. டேக்கிங் லாக் இருபுறம் மடக்கி எடுக்க லாக் ஆன் போத் சைடு அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா n கண்டுபிடிக்கிறது போல லாகு 2 power n = லாகு 60,000 அப்படின்னு இருக்கு. சரியா பார்த்து இதை கொண்டு வந்தோம்னா n log 2 அப்படின்னு அர்த்தம் ஈக்குவல் லாக் 60,000க்கு 4.7782 லாக் எடுத்துரு. அப்போ லாக் 2க்கு என்ன இருக்குது அப்படின்னா லாக் 2க்கு வந்து 0.3010 ஈக்குவல் டு 4.7782. அப்போ இதை வந்து கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணோம்னா 7782 டிவைடட் பை 0.3010 எடுத்தோம்னா 15.874 அப்படின்னு வரும் n. சரியா? அப்போ 16 days அப்படின்னு போட்டுக்கலாம். 15 to 16 டேஸ்க்குள்ளே அதிகமாக வருது. இந்த கிரிமல் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 15 டேஸ்க்கு அந்த இன்டர்வல் வந்து 15 to 16 டேஸ்க்குள்ளே பெட்வீன் அப்படின்னு அர்த்தம். 15 to 16 டேஸ் அந்த பெட்வீன் இடையில தான் அதோடைய அந்த இது வருது அப்படின்னு அர்த்தம். ரேஞ்ச் அடையுது அப்படின்னு அர்த்தம். புரிதா சொல்கிறது? இடைப்பட்ட நாளில் அதை மட்டும் பார்த்துக்கோ, மறந்துடாத. சரி. ஆர் 15th டேஸ்னே போட்டுக்கலாம். 15th டேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? ஆன்சர் ரெண்டு இடைப்பட்டதுனால நம்ம 15th போட்டுக்கலாம், 16th போகிறத விட. ரைட். பெட்வீன் அப்படின்றனால பிகினிங் அப்படின்ற மாதிரி போட்டுக்க. ஓகே, குட். தேங்க்யூ.